ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோவளம் பீச்சுக்கு போகிறோம். ஸோ போகிற வழியிலேயே அப்படியே கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணலாம். எப்படி இருக்குது கோவளம் பீச்? நிறைய பேர் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ ஒன் டே ஸ்டே பண்ணுற மாதிரி எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி எங்கே என்ஜாய் பண்ணலாம், என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அதுன்னு சொல்லிட்டு அந்த சுற்றி இருக்க இடத்தெல்லாம் பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்குமே அது காட்டலாம். ஏன்னா நானுமே இங்கே பக்கத்தில் சில ஏரியா சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்தோட நான் வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமஸான ப்ளூ கிராஸ் ஸ்ட்ரீட் தாண்டி போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு ஆயிடுச்சு 22 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். இன்னமும் ஒரு 23 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வந்து மழை துருட்டு இருக்குது. அங்கே எப்படி இருக்கும் தெரியல கிளைமேட் இப்போ. பார்க்கலாம். திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குளம் மாதிரி இருந்துச்சு. அங்கே போனோன்னா நிறைய வாத்து மீன் எல்லாம் அந்த கரையோரம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து எங்கள் அக்கா பொண்ணும் சேர்ந்து பேக்கில் வச்சுருந்த பிஸ்கெட்லாம் அதுக்கு போட்டு கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அந்த மீன்லாம் அழகாக சாப்பிட்டுன்னு இருந்துச்சு. அங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் ஆகிடுச்சு. எங்களுக்கு பயங்கரமாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு கைஸ். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கொல்லம் தர்கா வந்துவிட்டோம். இப்போது கடல் நேரத்தில் மழை இல்லாமல் வந்து சேர்ந்துட்டோம். அதனால் கொஞ்சம் இருட்டுன்னு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்கிறதால வேறு எங்கேயும் சாப்பிட வந்திருக்கோம். அது வேறு விஷயம். பட் இன்றைக்கி எங்கேயுமே போகிற மாதிரி பிளான் இல்லை. மார்னிங் இங்கேருந்து நெம்லிச்சேரின்னு சொல்லிட்டு ஒரு தர்கா இருக்குது, அங்கே போயிட்டு பார்க்கலான்னு இருக்கோம். ஆனால் ஒட்டிகெல்லாம் ரெஸ்ட்டில் இருக்காங்க ரூமில். ஸோ இங்கே பக்கத்தில் நாங்கள் சுற்றி பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்படியே உங்களுக்கு காட்டலாம் சொல்லிட்டு இருக்கோம். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தர்காவுக்கு வெளியே வந்தோடனே இங்கே ஜம்சம்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. சாப்பிட்லாம், லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே மீல்ஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees தான். ஸோ மீல்ஸுமே கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நிறையவே இருக்குது. இங்கே நீ பார்க்கலாம். இங்கே ஒயிட் ரைஸு, அப்பளம், அப்புறம் இங்கே ஏதோ சிக்கன் கிரேவி வச்சுருக்காங்க. இது சாம்பார் தால் தொக்கு. ஸோ பருப்பு தொக்கு அது. அப்புறம் இது கொஞ்சம் உருளைக்கிழங்கு போய் அருமை. ஃபஸ்ட்டு ரைஸ் சாம்பார் போட்டுருக்காங்க. சிக்கன் குழம்பா அருமையாக இருக்குது. கையில் எடுத்து போடுங்க. அதோட ரொம்ப சீப் ரேட்டில் இப்படி போடுறாங்கன்னா மேட்டேஜ் பண்ணி பார்க்கணும்ல. அருமையாக இருக்குது.
ஒரு தூள் பிடிச்சது நல்லா இருக்கு. கையடியும் நிறைய பிடிச்சிருக்காங்க. ஸோ லஞ்சை முடிச்சுட்டு ரூமுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்களும் ஈவினிங் ஆனோடனே எல்லோரும் கிளம்பி தர்காவுக்கு வந்துட்டோம். இங்கே நிறைய கடைகள் இருக்குது. உங்களுக்கு அங்கே ஷால் அப்புறம் புர்காஸ் அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்கும். ஸோ நாங்கள் அப்படியே கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பி தர்காவுக்குள்ளே பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். ஹாய் கைஸ், இப்போ தான் நம்ம வந்து கோல தர்காவுக்கு போயிட்டு இப்போ தான் வெளியே வந்திருக்கோம். இப்போ எங்கே போகிறோம்னு தெரியாது. பக்கத்தில் இருக்கிற ஆண்டி கிட்ட வந்து ரோல் சாப்பிட போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போமா? இப்போ இந்த பாட்டில் உங்களுக்கு கிடையாது, சரியா? நாங்கள் நெக்ஸ்ட் இதுக்குன்னு ஒரு பாட் பண்ணுவோம். அந்த பாட்டில் தான் உங்களுக்கு இதை வேணால் வீடியோ போட போகிறோம். சாப்பிட்றதுலாம் போகிறோம். ஓகே, நீங்களும் வந்து அந்த ஆண்டி கிட்ட வாங்குங்க. ஸோ இங்கே யா அல்லா அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோல், கீமா ரோல் அண்ட் கபாப் ரோல்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு செஞ்சு தருவாங்க அண்ட் ரொம்பவே கம்மி ரேட்டில் இருக்கும். ஸோ நாங்கள் அப்படியே பார்சல் கட்டிக்கிட்டு அப்படியே இங்கே பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருந்துச்சு அண்டு ரெஸ்ட் ரூம் வசதியெல்லாம் இருந்துச்சு. ஸோ பார்க்கிங் கூட இருக்குது இங்கே. ஸோ அப்படியே இங்கே பீச்சை சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே இங்கே இருக்க சீ ஃபுட்லாம் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குது. ஈவினிங் டைம்னால பீச் எப்போயுமே ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம்.
ஸோ மார்னிங் ஆன உடனே நாங்கள் கிளம்பி இங்கே நெம்லிச்சேரின்னு சொல்லிட்டு கோவளம் பக்கத்தில் ஒரு தர்கா இருக்குது. ஆக்சுவலி நெம்லிச்சேரி சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதோட உண்மையான பேர் வந்து ஹஸ்ரத் முகமது காத்ரி ஷா. ஸோ அங்கே ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கோம். இங்கே ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நிறைய மரம்லாம் இருந்து பயங்கரமாக அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்ததில் ஒரு தடவை பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதாங்க guys நம்மளோட நிம்லி. ஸோ வந்து நீங்கள் வந்து ஸ்டே பண்ணலாம். நீங்கள் நைட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் சின்னதாக ஒரே ஒரு கடை இருக்குது. நீங்கள் அங்கே வாட்டர் பாட்டில் என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். கொஞ்சம் பொருட்கள் தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் நம்ம இங்கே இருக்குது. அதை தாண்டி போகணுன்னா அங்கே பீச் இருக்கும். நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து நைட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணி போயிடலாம். நைட் பண்ணி போயிடலாம், என்ன பண்ணி போயிடலாம்னு அது தங்கிட்டு தெரியாது. போயிடலாம். எதோ பண்ணிட்டு போயிடலாம். ஓகே ஓகே, மண்ணில் நடந்துகிட்டே போயிடலாம். இங்கே வந்து ஒரு பாத்ரூம் இருக்கு. ஆனால் எல்லாமே பூட்டி வச்சிருக்காங்க, அதனால போக முடியாது. ஸோ பாத்ரூம் இங்கே போக முடியாது. இப்போ உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங்லேயே எனக்கு பாத்ரூம் வந்துச்சுன்னா அப்படியே யூட்டன் போயிட்டு வீட்டுக்கு போயிடணும். நீங்களாம் வரக்கூடாது, புரியுதா? சரி வாங்க நம்ம போகலாம். இது வந்து நடக்க கூட முடியாது. ஸோ லேடிஸ் டாய்லெட் மட்டும் ஒன்று இருக்குது. ஆனால் மூடி இருக்கு. மூடி இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம், இதுதான் நம்ம பொட்டி கடை. இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சின்ன டென்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அவ்வளோ எதுவுமே க்ரஷ் இருக்காது. ரஷ் இருக்காது. க்ரஷ் எல்லாம் வீட்டில் இருக்கும், ஸ்கூலில் இருக்கும். ரஷ் இருக்காது. இப்போ வந்து நீங்கள் வந்து சண்டே அப்படி இருந்தீங்கன்னா அதிகம் பேர் இருப்பாங்க. இங்கே அதிகம் பேர் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து 2 days மண்டே, அதனால வந்து யாருமே அவ்வளோ தெரிய மாட்டாங்க. ஒரு சில பேர் தான் வந்திருக்காங்க. ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு நல்ல பீச் இருக்குது. வீக்கெண்டெல்லாம் வந்தீங்கன்னா இங்கே செம்ம ரஷ்ஷாக இருக்கும். ஸோ வீக் டேஸ்னாலே நீங்கள் கொஞ்சம் காலியாக இருக்குது காய்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. தேங்க்யூ காய்ஸ்.